அல்லாஹ் கேட்கின்றான், அவலா யததப்பரூன ஹாதல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனை பற்றி ஆராய வேண்டாமா? குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்க்க வேண்டாமா? குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டாமா? அவருடைய கருத்துக்களை பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கின்றான். யாரும் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்கின்றான். என்னுடைய இந்த கலாமை, இந்த 6666 வசனங்களை உங்களால் பார்க்க முடியாதா? சிந்திக்க முடியாதா? அல்லாஹ் கேட்கின்றான். வேற புத்தகம் ஞாபகம் அதை பாருங்க, இதை பாருங்க, எதையுமே சொல்லவில்லை, எதையும் செய்ய சொல்லவில்லை. இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அறிவுடையவருக்கு இந்த குர்ஆன் ஒரு ஆயுதம். அறிவுடையவருக்கு இந்த குர்ஆன் ஒரு ஆயுதம். இது அவருக்கு இருட்டிலும் எங்கு சென்றாலும் அவருக்கு ஒளி விளக்காக வெளிச்சம் கொடுக்கும், அவருக்கு இழத்தம் செய்யும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மறுமையில் குர்ஆனுடையவர்களை வாருங்கள் என்று அழைப்பான். இந்த குர்ஆனுக்கு இந்த மகிமை, குர்ஆனுடைய ஒரு வசனமாவது குறைந்தது ஒருவருடைய உள்ளத்தில் பாடம் நிற்க வேண்டும். குர்ஆன் யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அது ஒரு பாழடைந்த வீடு. யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அது பாழடைந்த வீடு. குர்ஆன் ஒரு வசனமாவது உள்ளத்தில் வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரு மனிதன் குர்ஆனை குறைந்தது ஒரு நாளைக்கு 2 வசனமாக ஓத வேண்டும். குர்ஆனை பிரட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவ்வளவு போதும். குர்ஆனை முத்தமிட வேண்டும். குர்ஆனை முத்தமிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை அள்ளி முத்தமிட வேண்டும். குர்ஆனை கொஞ்ச வேண்டும். குர்ஆனை நெஞ்சோடு அடைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை நெஞ்சோடு அடைக்க வேண்டும். அப்போதுதான் குர்ஆன் அந்த நெஞ்சோடு அடையும் போது இந்த உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள், கெட்ட எண்ணெய்கள் நீங்கி அந்த மனிதனுடைய இருதயம், உள்ளம் சுத்தமாகும். குர்ஆனை அடைக்க வேண்டும். குர்ஆனை தொட வேண்டும். ஒது இல்லாமல் தொடக்கூடாது. ஒதுவுடன் குர்ஆன் தொட வேண்டும், முத்தமிட வேண்டும், நெஞ்சோடு அடைக்க வேண்டும், தலையில் சுமக்க வேண்டும். குர்ஆனை ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது குர்ஆன் தூக்கி தலைக்கு மேல் வைக்க வேண்டும். இதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை நாங்கள் எந்த பொருளை நாங்கள் எந்த இடத்தில் வைக்க கூடாதோ அந்த இடத்தில் அந்த குர்ஆனை வைத்திருப்பார்கள். அந்த குர்ஆன் இருக்கும். யாராவது குர்ஆனை கபல் வச்சிக்க அது மாதிரி வச்சிருக்காங்களா? நான் பார்க்கலாம். இல்லை. ஒரு கபடுக்குள்ளே அவங்களோட பணங்கள், தங்க நகைகள், பொருட்கள் பத்திரமா இருக்கும். குர்ஆனை பார்த்தால் கிழிஞ்ச கோலத்தில் யாரும் பார்க்காமல் ஒரு மூலையில் இருந்து குர்ஆன் பேசும். என்னை நீங்கள் மூலையில் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களை கபுல் வைத்த போது உங்களுக்கு கேட்கப்படும், மன் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்க வமா இஹ்வானுக்க வமா இமாமுக்க என்று கேட்கப்படும் கேள்விகள். சோதனை என்பது முன்னிவிடவில்லை. எப்போது ஒரு மனிதன் மரணிக்கானோ அப்போது எப்போது கபூல் வைக்கப்படுதோ அன்றுதான் அவனுடைய சோதனை, அவனுடைய எக்ஸாம் ஆரம்பமாகின்றது. பரீட்சை. சோதனை என்றால் சில கிடைக்கிறது, சோதனை என்றால் கஷ்டம் பாருங்க, அது இல்லை சோதனை. இது பரீட்சை. எத்தனையோ பரீட்சை எழுதி போறாங்க. ஆண்டு 1 இருந்து பட்டதாரி ஆகி, டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, வேற எத்தனையோ படிப்புகள் எல்லாத்துக்கும் நம்ம பரீட்சை எழுதி போனா, எக்ஸாம் எழுதி போனாமே. ஆனா உண்மையான எக்ஸாம் இருக்கின்றது எங்க? கபூர்ல ஒன்று வச்ச போதுதான் ஒரு பாய் மூல பரீட்சை ஒன்று இருக்கின்றது. அது இன்றைக்கு குலமாக்களுக்கு கூட ஒரு மனுஷாவிலேயே பாய் மூல பரீட்சை ஒன்று இருக்கின்றது. எழுத்து மூலம் பரீட்சை முடிஞ்ச பிறகு ஒரு 5 பேர் முன்னுக்கு இருந்து ஒரு மௌலி ஆக போற முன்னுக்கு வச்சு கேள்வி வைப்பாங்க. யார் குர்ஆனை பார்க்கலையோ குர்ஆனை பாருங்க, யாராவது குர்ஆன் ஓதலையோ குர்ஆனை ஓதுங்கோ, யாருக்கு குர்ஆன் மரணம் இல்லையோ கட்டாயம் குர்ஆனை மரணம் செய்யுங்கோ. உங்களுக்கு முடியுமான சக்திக்கேற்ற 4-5 சூறாக்களை பாடமாக்கிடுங்க. குர்ஆனை காலையில் மாலையில் குர்ஆனை சுமங்க, நீங்கள் தலையில் வைக்க பாருங்க. குர்ஆனை கொஞ்சுங்கோ, நெஞ்சோடு அணையுங்கோ. இது குர்ஆன் செய்ய வேண்டிய குர்ஆன் கடமைகள். இந்த கடமைகளை செஞ்சால் தான் நம்மளோட கபூரில் கேட்குற கேள்விக்கு ரப்பு அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், கப்புக்க அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் வழிபடிக்கார். நபியாரு முஹம்மது ஸல்லல்லாஹு நபி வழிபடியாங்க. உங்களோட கிபிலா காபத்துல்லா கிபிலா தொழுவிக்கார். அவ்வளோ முன்னே குர்ஆன் ஓதிக்கார். அவங்களோட இமாம் யாரு? குர்ஆன் என்னுடைய இமாம் என்று சொல்லுவார். அதனால இதுக்கு நாம் எல்லாரும் ரெடியாக